நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது விஷாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். கூடவே வர மே 1ஆம் தேதி சித்திரை 18ஆம் நாள் நடக்க இருக்கின்ற குரு பகவான் பயிற்சி பலன்கள். அதாவதுங்க, விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா, கும்பிட போனதையும் குறுக்க வந்த கதை. ஏன் அப்படின்னாக்கா, 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல மூல திரிகோணஸ்தானத்து கும்பராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க சஞ்சாரம் பண்ணி அவருடைய பார்வை படுகின்ற இடங்களாக 6 என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு ரோக சத்துருஸ்தானம், 10 என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன கர்மஸ்தானம், 1 என்று சொல்லக்கூடிய உங்க ஜென்ம ராசி, இந்த 3 இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் சனி பகவான். என்ன சார், சனி பகவான் பார்வை தீமையாச்சே, நீங்க பார்த்து புனிதப்படுத்துகிறார்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஐயா, மூல திரிகோணஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பை விட ஒரு மேலான உயர்வான ஒரு அமைப்பு தான் மூல திரிகோணஸ்தானம். அந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா கும்பராசி சனி பகவானுக்கு. அந்த கும்பராசி உங்க விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் ஸ்தானம், 4ஆம் இடம். இது பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் இந்த மாதிரி பாக்குறாரு அப்படின்னும் போது, நான் சொன்ன மாதிரி இந்த 6ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடத்தை பாக்குறாரு, ஜென்மராசியை பாக்குறாருன்னும் போது, இந்த 3 இடங்களும் ஒரு அபரிதமான அமோகமான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்துல, அதுவும் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற அந்த மீன ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ராகு பகவான். இது என்ன சார் இவ்வளவு ஒரு இதா சொல்றீங்களா நீங்க? இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா, உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல. ஓப்பனா சொன்னாக்கா, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பஞ்சமஸ்தானத்துல அதுவும் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற அந்த வீட்டுல ராகு பகவான் உட்கார்றாரு அப்படின்னும் போது, அது எப்பேற்பட்ட சிறப்பு அப்படின்னாக்கா சொல்லி மாளாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது சுக்கிரன் யாரு? ஜெனரல் போர்ட்போலியோ ஆஃப் வீனஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் கலத்திரகாரகன். கலத்திரகாரகன்னா என்ன? ஒரு மொட்டையா வெட்டியா சுத்திட்டு இருக்க ஒருத்தனை சம்சாரி ஆக்குறதே. ஒரு காலம் கடந்தும் தடைப்பட்டு நின்ன கல்யாணங்களையும் சரியான ஒரு வரன் அமையாம செட் ஆகாம வரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கும், அதாவது ஒரு முதிர்கன்னியாவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்க, குடும்பம் நடத்திட்டு இருக்கிற முதிர்கன்னியாவே காலம் தள்ளிட்டு இருக்கிற ஒரு பெண்களுக்கு கழுத்துல மஞ்ச கயிறு ஏறணும் அப்படின்னாக்கா, அந்த குங்கும பாக்கியம் கிட்டணும் அப்படின்னாக்கா, தாலி பாக்கியம் அடையணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சுக்கிர பகவான் ஒரு நல்ல ஸ்தான பலன்ல இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீடு தான் இந்த மீனராசி. அந்த மீனராசியில ராகு பகவான் உட்கார்றாருன்னும் போது, ராகு பகவான் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா எந்த வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டின் தன்மைகளை பிரதிபலிப்பார். இன்னொன்னு, சுக்கிரனும் ராகு பகவானும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். இன்னொன்னு, சுக்கிர பகவானுக்கு தலைவனே பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான், டிராகன் ஸ்டைல். சோ அவரு சுக்கிர பகவானோட வீட்டுல உட்கார்றாருன்னும் போது, சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல உட்கார்றாருன்னும் போது சுக்கிர பகவானின் தன்மைகளை பிரதிபலிக்கணும். இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னாக்கா, அவர் உட்கார்ற அந்த வீட்டுக்குரிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு ரோக சதுரஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்துக்கு போறாரு. கலத்திர ஸ்தானம்னா என்ன? கல்யாண ஸ்தானம், குடும்பஸ்தானம், அந்த இடத்துக்கு போறாரு. சோ இந்த 5 குடையவர் 7 குடையவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை அப்படின்னும் போது, எப்படி இருந்தாலும் சரி, எனி கண்டிஷன் அட் எனி காஸ்ட், எப்பேற்பட்டவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு வரன் பார்த்து வரன் செட் ஆகாம இருந்தவங்களுக்கு, பையனுக்கும் பொண்ணுக்கும், நடுத்தர வயது ஆணுக்கும் பெண்ணுக்கும், நடுத்தர வயதை கடந்தவர்களுக்கு கூட ஒரு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி, இல்ல ஹஸ்பண்ட் இறந்து போய் அடுத்த மேரேஜுக்கு இல்ல 3வது மேரேஜுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த குரு பயிற்சி நடந்த உடனேயே பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அதற்கான ஒரு ரியாக்ஷன்ஸ், உங்களுக்கு அதற்கான ஒரு வெள்ளோட்டங்கள், முன்னோட்டங்கள் அதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். பேச்சுவார்த்தைகள் நடக்க துவங்கிவிடும். செகண்ட் பாயிண்ட். தேர்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா, கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சோ லாபஸ்தானத்துல இருக்க கேது பகவான 7ஆம் இடத்துல இருக்கிற, 7ஆம் இடத்துக்கு வர இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையை பாக்குறாரு. சோ 11ஆம் இடத்தை பாத்துறாரு, ஜென்ம ராசியை பாத்துறாரு. 3ஆம் இடத்தை முயற்சி, முன்னேற்ற, தைரிய, வீரி, காதல், லாபஸ்தானத்தை பாத்துறாரு. சோ மேஜர் பிளானட்ஸ் 4 பேருமே, சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், இவங்க 4 பேருமே ஒரு நல்ல பொசிஷனால நச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு கும்பிட போனதையும் குறுக்க வரா மாதிரி ஆகாது? இதனுடைய விளைவு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, சுக்கிரன் உச்ச பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்து ராகு பகவான் கூடவே கலத்திர கல்யாண குடும்பஸ்தானத்து குரு பகவான் பரிவர்த்தனை பெயர்ச்சி. இதனுடைய விளைவுகள் வெந்தது, நொந்தது, கெட்டது, தீஞ்சது, காஞ்சது, நேச்சுரலி இதுக்கும் மேலான கேட்டகரியில இருக்கிறது, நடமாடிட்டு இருக்க
எல்லா ஆம்பளைங்களுக்கும் எல்லா பொம்பளைங்களுக்கும் ஐ மீன் கல்யாணமாகாத ஆமநாட்டிகளுக்கும் பொம்மநாட்டிகளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அக்னி வளர்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மேரிட்டல் லைஃப்ல ஐ மீன் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில இணைந்து மேலான குடும்ப சுகங்களை அனுபவிக்க வேண்டிய பேரான நேரம் வந்ததே. அதோட கச்சடா குத்துவிட்டு அடிக்கடி ஃபைட் ஃபேமிலியிலையும் திடீர் டேர்னிங் பாயிண்ட் ஆகி குத்தால அருவி கொட்டி கும்முன்னு சில்லுன்னு காற்று அடித்து தென்றல் வீசி புயல்கள் ஓய்ந்து புருஷன் பொண்டாட்டி நான் ஸ்டாப் டூயட். புருஷன் பொண்டாட்டி பார்க்குறவங்க மெர்சல் ஆகிற மாதிரி ஒரு நான் ஸ்டாப் டூயட்டு. காரணம் கலத்திர குரு பகவான் பஞ்சம சுக்கிர ராகு பகவான் புண்ணியம். இதோட 7ஆம் இடத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து சைட் அடிச்சு அதனால விளங்காத மாங்காய் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு கல்லூரி மங்க மக்கு பிளாஸ்டரி ஸ்டூடெண்ட்டும் திடீர் உத்வேகம் புத்துணர்ச்சி பெற்று பட்டய படிப்பு உயர் படிப்பு மேலை நாட்டு படிப்பு படிச்சுக்கிட்டு துட்டு சம்பாதிக்கிறது எல்லாத்துலேயுமே டைட் ஆகி அதனால அவங்க அடைய போற இடம் ஐட்டோ ஐட்டு. இதனால பெற்றவங்களுடைய மனசுல ஸ்வீட்டோ ஸ்வீட்டு. இதோட மூலத்திரிகோண ஸ்தானத்து சகாய சுகஸ்தானத்து சனி பகவானால ஒர்க்கிங் பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட், கூடவே வறுமை இம்ப்ரூவ்மெண்ட், அதனால அவங்களுடைய உத்தியோகம் தொழில ஒரு டெவலப்மெண்ட், இதனால வீட்டில் கூடுமே குழந்தைகளோட என்ஜாய்மெண்ட். ஸோ எப்படி பார்த்தாலுங்க அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்து குரு பகவான் நார்மலா இந்த மாதிரி சமசப்தம ஸ்தானத்துல 7ஆம் இடத்துல குரு பகவான் வரது ஒரு சிறப்பு, பயிற்சி ஆகிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதுல இப்ப என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னாக்கா அந்த 7 கூடைய வரும், அந்த 5 கூடைய வரும். அந்த 7 கூடைய சுக்கிர பகவானும் அந்த 5 கூடைய குரு பகவானும் பரிவர்த்தனை. இதனாலதான் காஞ்சது தீஞ்சது வெந்தது நொந்தது வந்தது போனது டிக்கெட் வாங்குற கேஸ்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி. அதாவது ஒரு அந்த மஞ்ச சரடு கழுத்துல உழுகாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த பெண்களுக்கும் யுவதிகளுக்கும் நடுத்தர வயது பெண்மணிகளுக்கும் கூட அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அரவணைப்பு, ஒரு ஆதரவு, ஒரு அன்பு, அதாவது கணவன் மூலமா பெருகி அவங்க அந்த தாம்பத்திய சுகங்களை அடைந்து இல்லற வேள்வியிலே விழுந்து எழுந்து பிறவி பயனை தித்தோலி பண்ணுகின்ற நேரமாக இது திகழும். 5ஆம் இடம் 7ஆம் இடம் சுக்கிர ராகு பிளஸ் குரு பகவான் பரிவர்த்தனை. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணாக்கா என்னுடைய பிறவியே இந்த கட்டையே வேகாது, கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு பெண்மணி வயசு பாத்தீங்கன்னாக்கா ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப அதிகமானா இல்ல, ஒரு 39 வயது தான். ஒரு பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா கூட பிறந்தவங்க 2 அண்ணன் 2 தங்கச்சி. அண்ணனுங்க கல்யாணம் ஆயிட்டாங்க, தனியா போயிட்டாங்க. 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணே வேலைக்கு போய் நல்லபடியா எல்லாம் அந்த தங்கச்சிங்களோட கடமையை முடிச்சிருச்சு. ஏன்னா 2 அண்ணனுமே கல்யாணம் பொண்டாட்டி பச்சைக்கிட்டு தனியா போயிட்டானுங்க. அதனால சும்மா என்னன்னா என்ன நல்லது கெட்டதுக்கு தலையை காட்டு நல்லா இருக்கு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, ஓகே உறவை பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இவ்வளவுதான் அவங்க. ஆனா இந்த பொண்ணு தான் குடும்பத்தை எல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா கல்யாணமே வேண்டாம், கல்யாண பிராப்தின்றது எனக்கு இந்த ஜென்மத்துல கிடையாது, அடுத்த ஜென்மமும் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு 6ல் ராகு 12ல் கேது இருக்குது, ராமர் ஜாதகம் மாதிரி நானு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்க அனுஷ நட்சத்திரம், பெரியவாளுடைய நட்சத்திரம், நல்ல ஒரு உன்னதமான ஒரு நட்சத்திரம், உயரிய நட்சத்திரம், பிறருக்கு தன்னால முடிஞ்ச உதவி செய்யணும்னு நினைக்கிற நட்சத்திரம். அந்த விருச்சிக ராசியே அப்படித்தானே. அதாவது முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னாக்கா மற்ற ராசிக்காரன் எல்லாம் யோசிப்பான். ஆனா விருச்சிக ராசி டக்குன்னு செஞ்சிடும். எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போறோம், இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு அந்த கேட்டகரியில இருக்க ஒரு நட்சத்திரம் ஆச்சு இது. இவங்க இந்த விருச்சிக ராசின்றதுனால பாத்தீங்கன்னாக்கா வீரமும் இருக்கும் தீரமும் இருக்கும், அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா கருணையும் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் நீச்சமாகின்ற ராசி இல்லையா, இங்க பிளஸும் உண்டு 75%, ஒரு மைனஸும் 25% இந்த விருச்சிக ராசியில உண்டு. ஆனா பெருந்தன்மைக்கு மட்டும் எப்பவுமே குறைவு இருக்காது. பெருந்தன்மையில விருச்சிக ராசிக்காரன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, ராசியே கிடையாது, அடிச்சு கேரண்டியா சொல்லலாம். 39 வயசு தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, அண்ணனுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தனியா போட்டானுங்க. அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதா ஒரு வீடு, ஓட்டு வீடு, சொந்த மண்ணு அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இதுல வீட்லயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதா ஒரு உணவகமும் நடத்திட்டு இருக்காங்க. வேலைக்கு போற நேரம் போக இந்த பிரைவேட்டுக்கு போயிட்டு அந்த சின்ன அந்த உணவகத்தை
கவனிக்கணும், போகணும் வரணும். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. இதில் அப்பா வந்து மனசு கேட்காத அப்பப்போ எனக்கு ஃபோனை பண்ணுவார். என்னங்க நம்பிக்கை ஜோதிடர், எப்போ என் பொண்ணுக்கு விழுவு காலம் பிறக்கும் அப்படின்னு. ஏங்க உங்க பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாப்லையே அப்படின்னுவேன். அவன் மாட்டேன்னு சொன்னாக்கா அது ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்குதா? நம்ம வந்து கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து அதை இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படியே சொல்லி விட்டுறது. ஏங்க அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அவங்களை விடுங்களாங்க, நேரங்காலம் வந்து நடக்கட்டும், நடக்கிற மாதிரி தான் நடக்கட்டும், அதுதான் எப்ப சார் வருது நேரம், எப்ப சார் வருது அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்ன பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருப்போம், நம்ம வேலைகள்ல ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு ரெக்கார்டிங்ல இருக்கும், இல்லை ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 10 கால் 20 கால் 30 கால் பண்ணிட்டுவார். நான் மெசேஜ் போடுவேன், நான் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிட்றேன்னுவேன். அதை அவர் பார்க்கவே மாட்டார் போல இருக்கு. இல்லை பார்த்தாலும் கண்டிக்காக என்ன பண்ணுவாருன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் சொன்னார், தப்பா எடுத்துக்காதீங்க நம்பிக்கை ஜோதிடர், எனக்கு வந்து எனக்கா வயசாகிட்டே போகுது. என்ன உங்களுக்கு பெரிய வயசாகிடுச்சு அப்படின்னா, 79 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இது என்ன வயசு இல்லையா, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, இதோட கவலை சேர்ந்துருச்சு. இந்த கவலை வந்ததுனாலதான் இதெல்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன், ஒரு தங்கையில புடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய செத்தாலும் கட்டா வந்துடும், அதை கொஞ்சம் பாருங்க நீங்க அப்படின்னு. என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நமக்கு அப்பா மாதிரி தானே, கொஞ்சம் தீவிரமா பார்த்தாக்கா அப்புறம் சொன்னேன் நானு, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க, நீங்க வந்து கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டுனாக்கா ஐயோ மாப்பிள்ளை தேடிட்டு தான் இருக்கோம் நாங்க. இப்ப கூட நான் வந்து டச்சில் தான் வந்துட்டு இருக்கேன். அவ சொல்லுவா, ஆனா நான் வந்து மாப்பிள்ளையை நிப்பாட்டிட்டு இருக்கேன், வாரத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை வர வச்சுட்டு தான் இருக்கேன். எப்படி பார்த்தாலும் 10 நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வரான் போறான், சொஜ்ஜி பத்தி சாப்பிட்றான், அவளை பாக்குறான், இவன் வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்றான், அப்புறம் அவனை நான் சரி கட்டி தாஜா அப்படி அனுப்பி விடுறேன் நானே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதுதான் வந்து போன மாப்பிள்ளை வேணா ஒருத்தனை வந்து ஓகே பண்ணிட்டு வாழா இவ அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க. இப்ப இந்த கோச்சாரத்துல 5ஆம் இடம் 7ஆம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஸ்ட்ராங் ஆகுது, நல்லா ஃபெவிகால் போட்டா மாதிரியா அப்படின்னாரு. ஃபெவிகால் போட்டதுக்கு மேல வந்து அந்த இது போடுவாங்க தெரியுமா, ஃபெவி குக்கு, அப்படி கையில எடுத்து அப்படி ஒட்டினோம்னாக்கா கை அந்த விரலை ஒட்டிக்கும்ல, அப்புறம் ஒட்டின விரல பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பிக்கணும். ஃபெவிக்விக் போட்ட மாதிரி பக்காவா நீட்டா சான்ஸே இல்லாத வந்து ஒட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது நல்லபடியா நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க. அதாவது எப்படி நடக்கும், இது இப்படி அன்எக்ஸ்பெக்டா எப்படி நடக்கும், மாப்பிள்ளை எங்க இருந்து வருவான், எந்த ஊர்ல இருந்து வருவான், என்ன கலர் சொக்கா போட்டிருப்பான், இதெல்லாம் கேட்டாரு. ஏங்க அவன் சொக்கா போட்டிருந்தா போதுங்க, என்ன கலர் போட்டிருப்பான்றதுனா பாத்துக்கிட்டு அவன் ப்ளூ கலர் போட்டிருப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்தாக்கா மஞ்சள் கலர் சொக்கா போட்டு வந்தானாக்கா நீங்க வந்து அவனை விட்டுருவீங்க. நீங்க அதெல்லாம் என்னத்துக்குங்க, சொக்கா போட்டிருந்தானா போதும், ஒரு கௌரவமான ஒரு உத்தியோகத்தில் இருந்தானா போதும், கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க அப்படின்னா. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. இதுல என்னவோ தெரியல, ஏதோ தெரியல, வந்து விட்டக்குறை தொட்டக்குறையோ என்னவோ தெரியல, வந்து அந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போதுதான் நமக்கு தெரிஞ்சது அது வந்து என்னன்னாக்கா ஒரு பிடிவாங்க ஸ்டபான். இந்த விருச்சிக ராசிக்காரங்களே பாத்தீங்கன்னாக்கா இறங்குனாக்கா காலில் விழுந்துருவாங்க டபால்னு, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா சடார்னு காலில் விழுந்துருவாங்க. ஏறினாங்கன்னாக்கா சரியான ஏறிடுவாங்க. அப்புறம் யாரு போய் தாஜா பண்ணாலும் கன்வின்ஸ் பண்ணாலும் என்னதான் வந்து காலை பிடிச்சுங்க காலை கட்டி அழுதா கூட வந்து இறங்க மாட்டாங்க. பிடிவாதத்தின் சிகரம் உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் விருச்சிக ராசிய. ஆனா அதனால வந்து அவங்களுக்கு வந்து நன்மைகள் உண்டு, ஏன்னா அந்த கொள்கை பிடிப்போட தான் அந்த பிடிவாதமே இருக்கும். அந்த ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை மீறக்கூடாது, அந்த தன்மானத்தை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. உடச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து ஒரு 2 நாள் பட்னியா கூட இருப்பாங்க. ஒருவேளை சாப்பாடு கிடைக்கல, ஃப்ரெண்டு வந்து வா கல்யாணத்துக்கு போலாம், அங்க போனா நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டா கூட அந்த மாதிரி நீ போற அங்க கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை வச்சிருக்காங்க, நான் வந்து சாப்பாட்டுக்காக வரணுமா, நானே வேணாப்பா சரியா வராதுப்பா அப்படின்னா அந்த தன்மானம், அதுல வந்து கொண்ட கொள்கையில தன்மானத்துல வந்து ஒரு நூலளவு கூட இறங்காத வந்து விருச்சிக ராசிக்காரனாக்கா கேரண்டியா சொல்லலாம். ஸோ இந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு என்னன்னாக்கா ரொம்ப பிடிவாதமான கேரக்டர், ஸ்டபானா இருக்கு. இது இவளுக்கு எப்படி வந்து கல்யாணம் வந்து இப்ப என்னதான் வந்து 5 குறையவும் 7 குறையவும் பரிவர்த்தனை ஆனா கூட நம்ம பாட்டுக்கு சொல்லி விட்டோம்னா இது ஒரு மேஜர் போர்ட்போலியோ. சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சமாற வீட்டுல வந்து ராகு பகவான் இருந்து அந்த ராகு பகவான் வீடு கொடுத்த குரு பகவான் வந்து சுக்கிரனோட வீட்டுக்கு போறாருன்னு போது ஒரு பெரிய ஒரு அரித்மேட்டிக்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 18 வருஷம் 27 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கின்ற நிகழ்வுகள் இது. இந்த மாதிரி நேரத்துலதான் பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு சுனாமி, திடீர்னு ஒரு பூகம்பம், ஒரு எர்த்குவேக், இந்த மாதிரி சில தீமைகள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி அதாவது இவ்வளவு பெரிய ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ல இருக்க தீமைகளே நடக்கிறதுக்கே இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் காம்பினேஷன் வரணும். அப்படின்னும் போது நன்மைகளும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சுனாமி வருது, ஒரு எர்த்குவேக் வருதுன்னாக்கா அது ஒரு தீமைனாக்கா, நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியே தெரியாத பல நன்மைகள் பல குடும்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும். ஸோ எப்படி இவளுக்கு இந்த பொண்ணுக்கு நடக்கும்? இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாண பிராப்தின்றது வந்து இவ வந்து இறங்கியே போக மாட்டாளே, வணங்கா முடியாச்சு, இது வந்து இவருக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டாளே அப்படின் போது என்னடா இது திடீர்னு பார்த்தாக்கா இந்த மேட்டர் நடந்து ஒரு 2 மாசம் தான் இருக்கும்.
பிப்ரவரி மாசம் பார்த்தாக்கா அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்றா. அவன் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டான். இவன் எதுக்கு நான் நமக்கு ஃபோன் பண்றா அப்படின்ட்டு போனை எடுத்தான். போனை எடுத்த உடனே பார்த்தாக்கா அப்பா பேசுறாரு. என்ன இந்த மாதிரி உங்க பொண்ணு போன்ல இருந்து வருது அப்படின்னா, பொண்ணு தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா நான் தான் போட்டேன். நான் வீட்டுல ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்குது, கொஞ்சம் பேசுங்க நீங்க அப்படின்னு. என்னடா மேட்டர் அப்படின்னாக்கா, பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. அந்த பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இவர் 39 வயசு. 39 வயசு, வேலையில கில்லி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்ல கேரக்டர், ஒரு ஒரு ஜெனுவான ஒரு கேரக்டர். 2 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா, அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கிறா. அதாவது வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வந்துட்டு இருக்கிறா. இவர் வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓனர் இருக்காரு பாருங்க, நல்ல ஒரு தங்கமான ஒரு ஓனர். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி பொண்டாட்டி செத்து போச்சு. எப்போ ரொம்ப நாள்லாம் இல்ல, கொரோனாவதான் செத்துருக்கு பொண்டாட்டி. அந்த மாசம் அவர் பாத்தீங்கன்னா தனி கட்டையா ஒண்டி கட்டையா இருந்துகிட்டு இருக்காரு. இவன் மேல ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு அனுதாபம் உண்டு. பொண்டாட்டி இறந்தோன்னா பாத்தீங்கன்னா அந்த அனுதாபம் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு காதலா, ஒரு பாசமா அப்படி மாறி அந்த மனைவி இடத்துல வந்து இவளை தூக்கி வச்சு பார்த்துருக்காரு. இவகிட்ட ப்ரப்போஸும் பண்ணியிருக்காரு. இவன் தான் வந்து வணங்காமடின்னு சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் இந்த மாதிரி தாங்க, நீங்க இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா வேலையை விட்டு போயிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன இந்த மாதிரி நான் சொல்றேன், நீ கல்யாணமே பண்ணிக்கலாம் எப்படி? கல்யாணம் பண்ணிட்டாக்கா இங்க பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணும். குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரினா என்னமா, இப்போ நீ குடும்ப ஸ்திரீ தானமா. குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரினா என்ன சொல்றீங்க? குழந்தைய பாத்துக்கணும், குழந்தைங்க நல்லா படிப்பு சொல்லி தரணும், குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு வளர்ப்பு கொடுக்கணும். பெற்றவங்களை வந்து புருஷன் பொண்டாட்டி அப்படின்னாக்கா பொண்டாட்டியோடைய அம்மாவுடைய கவனிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவோ பொறுப்பு இருக்குங்க. ஒரு குடும்பம் வந்து குடும்ப சரியாகி குடும்பத்தை நடத்துறது, குழந்தைங்களை பெற்றுக்கிறது வளர்த்துக்கிறது அப்படின்னாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க. அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு அப்படியே மனசுல ஒரு இதா இருக்கும். ஆஹா, ஒரு கல்யாணம் பண்ணாக்கா ஒரு குடும்ப ஸ்திரியா ஆகாமலே ஒரு குடும்ப ஸ்திரியா, ஒரு சம்சாரியா, ஒரு தாயினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் என்னென்ன, கடமைகள் என்னென்ன தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காளே, சொல்றாளே அவ. சரிம்மா அதெல்லாம் நல்லதுதானம்மா. இல்லைங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பசங்க நல்லபடியா வளர்க்கணுங்க, நம்ம அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய வாழ்க்கையே அவங்களுக்காக தியாகம் பண்ணுங்க, அர்ப்பணிக்கணுங்க. அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, என்ன இந்த மாதிரி நான் சொல்றேம்மா, எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பத்துக்கிறாங்க, நீ மட்டும் என்னம்மா புதுசா அப்படி சொல்லும் போது, அப்படி இல்லை சார். இப்ப வந்து எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பத்துக்கிறாங்க, நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுது வருது, வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? யூனிஃபார்மை மாத்துமா, ஸ்நாக்ஸ் வைக்கிறோம் சாப்பிடுமா, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க எழுதுமா, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க. இது என்ன இருக்கு? இது எப்படி இல்லை. இப்ப நானா இருந்தேன் அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லுவேன்? ஓகே, ஸ்கூல் போனியா வந்தியா, எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தோன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்த உடனே பக்கத்துல உட்காந்து, இன்னைக்கு என்ன மாதிரி நடந்தது, கிளாஸ்ல யாருன்னா என்னென்ன கிளாஸ்லாம் எடுத்தாங்க, என்னென்ன மிஸ்லாம் வந்தாங்க போனாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பேசுனாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு அவங்க கூட நானும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது நான் வந்து ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானம் போய் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவேன் நான். அவ்வளவு தூரம் ஒரு இன்ட்ராக்ஷன் நான் கொடுப்பேன் நான். இப்படி இருக்கும்போதுதான் அந்த குழந்தைக்கு வந்து மனசுல ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுன்ற மாதிரி தோணும். ஆஹா, இது ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு மேட்டரமாச்சு, இது ஒரு அற்புதமான ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாச்சு, இது எல்லா பேரண்ட்டும் இதை பண்ண மாட்டாங்களே, ஆனா நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் என்னமா இவ்வளவு பக்கவா இருக்கு, நீ வந்து அப்ப நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அப்புறம் என்ன விட நல்ல மாப்பிள்ள கிடைக்க போறான், நான் இல்ல என் சம்சாரம் இறந்துட்டாங்கன்னு பாக்குறியா நீ? அதாவது நீ என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணுமேன்றதுனால யோசிக்கலையா? சம்சாரம் தான் இல்லையமா, நான் அதுக்காக நான் யோசிக்கல சார். நீங்க ஒரு நல்ல கேரக்டர் வந்து எனக்கு நல்லா தெரியும் சார். நீங்க அதாவது வந்து இந்த கொரோனால வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலையே இல்லாம ஆபீஸை மூடி வச்சிருந்த நேரத்துல கூட உங்ககிட்ட ஒர்க் பண்ண அந்த ஒரு 12 பேர்த்துக்கும் நான் உள்பட பாதி சம்பளத்தை கரெக்டா கொடுத்தீங்க, அக்கௌண்ட்ல போட்டு விட்டீங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில நேரத்துல நான் ஆரம்பத்துல கொரோனாவுக்கு முன்னாடினா பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன்ல நம்ம பிசினஸே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா கடன் ஓனரை வாங்கினா வந்து அந்த கமிட்மெண்ட் அந்த சேலரியை கரெக்டா கொடுத்துருக்கீங்க, கடன் வாங்கினா சேலரியை கொடுத்துருக்கீங்க நீங்க. அதனால தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறீங்க, நாங்க கேட்காமீங்க. அதே மாதிரி பொங்கலுக்கும் உங்களால முடிஞ்சதை செய்யறீங்க, அதனால நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லம்மா அது வந்து நான் செஞ்சேன்னுமா, அது என் கடமை இல்லம்மா. அதுதான் சார், உங்களை மாதிரி ஓனர்னா கிடைக்கிறது வந்து நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதனால உங்களை மாதிரி ஒருத்தர் ஹஸ்பண்டாவே வராருனாக்கா நான் இன்னும் கொடுத்து தான் வச்சிருக்கேன். அதனால நீங்க வந்து பொண்டாட்டி செத்து போய் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்க, அது என்ன வந்து நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்றீங்க. ஆனா நான் அதெல்லாம் பார்க்கல. நானு என் பாலிசி, எனக்கு வந்து கல்யாணம் வேண்டாம், எனக்கு வந்து குடும்ப ஸ்ரீயா இருக்க முடியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணா ஒரு தாய் ஆயிட்டா, ஒரு மனைவி ஆயிட்டா ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. அதனால நான் வேணான்றேன். ஓ, நான் வீட்டுல வந்து வேணா பேசட்டுமா அப்படின்னா, நீங்க வீட்டுல வந்து பேசுனீங்கன்னா நான் வந்து வேலை விடுறது மட்டும் இல்லாத ஊரை விட்டே ஓடிடுவேன் நான் அப்படின்னா. ஐயோ சரிம்மா நான் வரலமா அப்படின்ற மாதிரி. இவனுக்கு 39 வயசு, அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 42 வயசு. வயசு ரொம்ப அதிகம் கிடையாது. அவரும் பார்த்தாரு, சாமதான பேத தண்டம். என்ன பண்றது, இவ்வளவு கூட நல்ல பொண்ணு நம்ம வாழ்க்கையில கிடைக்க மாட்டான். ரொம்ப தெளிவா பக்காவா இருக்கிறான், சுயநலவளா இருக்கிறான்.
இவ்வளவு நம்ம வசதியா இருக்கிறதுக்கு அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வீடு வாசல் சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி காரு வேலைக்காரங்க வேலையில் ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுலன்னா வேலைக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு நெருங்கின ஒரு சொந்த பந்தம் எல்லாமே நல்ல ஒரு அரவணைப்பு எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு வாழ்ந்த ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் தான் அவரு பேக்ரவுண்டா. இவளை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஏன்னா இந்த அம்மா வந்து அவங்க இவ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வந்து ஒரு கடந்த ஒரு 12 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அதனால அவரோட மனைவியே இறந்து போன மனைவியே வந்து என்ன சொல்லுவாப்லனாக்கா, ஏங்க இவருக்கு ஏதாவது உடம்பு நீங்க விடுங்க, அவ பாத்துக்குவாங்க, விடுங்க, அவ கரெக்டா பொறுப்பா பாத்துக்குவாங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா போன் பண்ணி இவளுக்கு பேசும். அதனால அவளே வந்து நம்ம பொண்டாட்டியே வந்து அவளை செத்த மனைவி அவளே வந்து இவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காளே, அப்ப இவளை எப்படி இது பண்றது, எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. சரி அப்படின்ட்டு அவருக்கு என்னன்னாக்கா இந்த ஜாதகத்துல அதுல பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. உண்மையை உடைச்சு சொன்னோம்னாக்கா சரி நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணிருக்காருனாக்கா வேலை விஷயமா வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா வெளியே போவாங்க வருவாங்க. ஐ மீன் கார்ல போவாங்க வருவாங்க, ஒன்னா போவாங்க வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து எங்கேயாவது வந்து பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கு போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாக்கா அங்க வந்து அவர் அந்த அம்மாவுக்கு ஒரு ரூம் போட்டுருவாரு, இவருக்கு ஒரு ரூம் போட்டு தங்குவாரு. அந்த மாதிரி இவர் வெளியே போகும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர் இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ல ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. வந்துடலாம் நினைச்சுதான் இவங்க போயிருக்காங்க. அங்க போனாக்கா வந்து அங்க கார்ல போல இவங்க வந்து ஃபிளைட்ல போயிருக்காங்க. அந்த கிளைண்ட்டை பார்த்து எல்லாம் பேசிட்டு கீசிட்டு கிளம்பலாம்னு பார்த்தாக்கா அவன் வந்து என்ன சொல்றானாக்கா நைட் வந்து உங்களுக்கு பார்ட்டி வச்சிருக்கான், நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இன்னொன்று அந்த கான்ட்ராக்ட் வேற ஃபைல் வேற சைன் ஆகல, நாளை காலையில் தான் நம்ம இது பண்றோம், இன்னைக்கு வந்து பார்ட்டியை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இவர் சொல்லியிருக்கா நான் தண்ணினா அடிக்க மாட்டேன்பா, நான் ஒண்ணுமே கிடையாதுப்பா, நான் வந்து நான்வெஜ் கூட கிடையாதுப்பா, நான் பியூர் வெஜிடேரியன் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுல அதை பத்தி பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் நைட் ஒரு டின்னர் கொடுத்துருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். எல்லாம் முடிஞ்சு வந்தாக்கா இவரு ரூம் போட்டாரு, அவர் ரூமுக்கு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு வந்து ஏதோ வந்து பார்த்தாக்கா அவங்களுடைய ரூம்ல பார்த்தாக்கா திடீர்னு பார்த்தாக்கா ஏதோ சம் ப்ராப்ளம். இது வந்து நைட்டு ஒரு 12:30 மணி 1 மணிக்கு வந்து கதவை டுக்கு தட்டி ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் பண்ணாக்கா இவர் எடுக்கல. ஏன்னா இவர் வந்து சைலண்ட் மோட்ல போட்டு தூங்கிட்டாரு. அவர் வந்து டுக்கு தட்டின உடனே இவர் போயிட்டு என்ன இதுன்னு நினைச்சு போய் பார்த்தாக்கா உள்ள போனாக்கா சார் உள்ள வாங்க சார் உள்ள வந்து பெருசா ஒரு பாம்பு பூந்துருச்சு சார் அப்படின்னா. ஐயோ பாம்பு பூந்துருச்சு, என்னமா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆமா சார் வாங்க சார் அப்படின்னு உள்ள போனாக்கா ஒரு 3 அடி 4 அடி பாம்பு உள்ள வந்து சுருண்டு போய் கிடக்குது. நான் எந்திரிச்சு பாத்ரூம் போலான்னு போனாக்கா இந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னா. ஐயோ என்னம்மா என்ன சொல்றேன் நீ, உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் இதை முதல்ல சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சார் ஃபோன் பண்ணுறது, ஃபோன் எடுத்து பாருங்க அப்படின்னாக்கா பார்த்தாக்கா ஒரு 30-40 மிஸ்டு கால் இருக்கு. என்னடா அது ரொம்ப போச்சு அப்படின்ட்டு அப்புறம் ஹோட்டலுக்காரனா கூப்பிட்டு பண்ணாக்கா இல்லை சார் அந்த ரூம் வந்து பக்கத்தில் வந்து கார்டன் இருக்கு சார், கார்டன் ஓரமாக இருக்கு ரூம்ன்றதுனால வந்து அது வந்துருச்சு, அது ஒன்றும் இது இல்லை சார் அப்படின்னு. அவன் வந்து அசால்ட்டா வந்தான், ஒரு கோணி பையை தூக்கி வந்தான், அதை தூக்கி உள்ள போட்டுக்கினேன், அவன் எடுத்துன்னு போயிட்டான். போனவனை பார்த்தாக்கா இவன் வந்து சொல்லிட்டா ஐயோ என்னால் இங்கே படுக்க முடியாது சார், இந்த ரூமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், ரொம்ப ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. சரிம்மா நீ வந்து வேற ரூம் வேணா போட்டுறமா அப்படின்னா, ஐயோ எனக்கு வேற ரூம் தனியாக போயிருக்க முடியாது போல இருக்கு, இந்த ஊருக்கு போயிருக்கலாம்னு சொன்னா நீங்க கேட்க முடியும். நான் எங்கம்மா நானாமா இருக்கிறேன்னு சொன்னேன், அந்த படுபாய் வந்து நைட்டு டின்னர் இருக்கு, அது இருக்கு, பார்ட்டி இருக்குன்னு வாங்க கூப்பிட்டு போயிட்டான், நாளைக்கு காலைல தான் ஃபைல் செல் பண்ணணும் போனோம், அதனாலதான் இங்க வந்தோம் நம்ம அப்படின்னு. சரி சார் நான் வந்து அப்போ உங்க ரூம்லேயே படுத்துறேன். ஏன் உங்களையா என்னம்மா சொல்றேன் அப்படின்னா, ஆமா சார் நான் உங்க ரூம்ல படுத்துறேன் அப்படின்னா. சரி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு. கூப்பிட்டு போயிட்டு அவளை மேல படுக்க விட்டு இவரு போய் கீழே படுத்தாரு. கீழே படுத்துட்டு அவங்க சொல்றா நீங்க மேல படுத்துங்க சார், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு. நீ படுமா, நீ மேல படுமா, நீ என்னம்மா நீ பெரிய தொந்தரவா போயிடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட வசதி உங்களோட சேஃப்டி தான்மா முக்கியம், நான் பரவாயில்லம்மா, நான் அப்புறம் உன்னை கூப்பிட்டு வந்து உங்களை கீழே படுக்க விட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுமா, நீ அவரு தான் நல்ல மனுஷங்களா அநியாயத்துக்கு அப்படின்னா அவரு இது பண்ணிருக்காரு. அப்ப கூட பாருங்க அவருக்கு ஜோதிடத்துல ஜாதகத்துல சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லை, அநியாயத்துக்கு நல்லவரா வேற இருக்காரு. இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 39 வயசுக்கு இது வணங்காமுடி கல்யாணமா பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். இப்ப என்னன்னா சுக்கிர பகவான் உச்சமாற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் பார்த்தாரு, சும்மா வருவாரா? அவருதான் வந்து நேர்மை விதி வழி மரபு முறையா போறது இதெல்லாம் வந்து அவருக்கு ஒத்து வராது இல்ல. அவர் எப்பவுமே வந்து ஷார்ட்கட்ல குறுக்கு வழியில பூந்தானே அவருக்கு பழக்கம். இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் யோகி அம்சம் இருக்குது. அது நம்ம ஏற்கனவே வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கோம். நம்ம பார்த்தாரு அவரு. இவன் வந்து திடீர்னு பார்த்தாக்கா நைட் வந்து பார்த்தாக்கா பாம்பு கனவுல வந்துருச்சு. பாம்பு ஐயோ அப்படின்ட்டு வந்து அலறி அடிச்சுட்டு வந்து அவர் மேலே விழுந்து அவர் இருந்துட்டு நைட்டு நேரம் லைட் ஆஃப் ஆயிருக்கு. அதான் என்னம்மா எதுமா அவரு தடாலடியா அவர் எதிர்த்து பார்த்தாக்கா இவன் அலங்கோலமா வந்து அவர் மேல கிடக்குறா. இல்ல சார் மேல எனக்கு பாம்பு வந்துருச்சு சார் அப்படின்னு. என்னம்மா உன்னோட பெரிய இதா போயிடுச்சு, நீங்க பேச நீ படுமா, நான் மேல நீங்க மேல போக கூடாது, நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு பக்கத்துலயே படுத்தான். பஞ்சுன்னு இருக்கும் பக்கத்துல இருந்தா பத்திக்காம இருக்குமா? அவரு ஏற்கனவே
நல்ல பொண்ணுன்றதுனால பொண்டாட்டி ஆகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே வணங்காமடி எந்த ஆம்பளையும் கட்டக்கூடாதுன்னு இருக்கிறான். இந்த மாதிரி நேரத்துல உள்ள அது வந்து அவ மனசுல ஒரு பீதியை உண்டு பண்ணி ஒரு மன பேயை உண்டு பண்ணிடுச்சு. அவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்றது ஒண்ணுமே புரியல. இவரு பாட்டுக்கு அப்பவும் இவரு பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அநியாயத்துக்கு நல்ல மனுஷன் நான் சொல்லிட்டேன். அவரு பாட்டுக்கு சிவனேன்ட்டு அவர் படுத்து தூங்குறாரு. பார்த்தாக்கா அவ கையை தூக்கி மேல போடுறான், காலை தூக்கி மேல போடுறான். அவளுக்கு பயம், என்னவோ ஏதோ நம்ம தனியா படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகி கடைசியில ஒரு அங்க தப்பு நடக்கிறதுக்கு இவரு காரணமா இல்ல, ஆம்பளை அவளே காரணமாயிட்டான். அந்த நேரத்துல அவருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இதெல்லாம் வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு வெளியூர்ல போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி ஒரு ஏசி ரூமுக்குள்ள இருந்து அந்த ரூமுக்குள்ள பாம்பு எந்த ரூபத்துலயும் எந்த வழியிலயும் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாருக்காக நடக்குது? அவளுக்காக நடக்குது, அவருக்காக நடக்குது. அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 2ஆம் கல்யாணத்துக்கு வாய்ப்பு பிரைட்டா இருக்கு. 2வது பொண்டாட்டிக்கான யோகி வம்சம் அவருக்கு வந்து உச்சத்துல இருக்குது. இவளுக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து இப்ப சுக்கிர பகவான் ராகு பகவான் பிளஸ் குரு பகவான் அந்த பரிவர்த்தனை யோகம் வந்துருச்சு. 5க்கும் 7க்கும் உடைய பரிவர்த்தனை ஆனதுனால கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுனால அங்க ஒரு தவறு நடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவ வந்து அப்படியே வந்து நிம்மதி பெருமிச்சோட அப்படி தூங்கி காலில் எதிர்ச்சோன்னா பார்த்தாக்கா அவ வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது, என்னம்மா 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 நடந்தது ஏதுமா நடந்ததுன்னு. நான் வந்து ஐயோ நான் அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல, நான் அவங்கள ஒண்ணுமே சொல்லல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நேற்று நைட்டு வந்து இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, என்ன நீங்க வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன நீங்க வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னம்மா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையாம்மா, நேற்று நைட்டு நடந்ததும் புரியல, இப்ப நீ சொல்றதும் புரியலையாம்மா, நான் உன கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன் காலை பிடிச்சின்னு தெரிஞ்சு நான் கதறேன், நான் வணங்கா முடியும்னு சொன்னேன். கடைசியில் நேற்று நைட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்றியாமா அப்படி ஒன்னா. ஐயோ நான் கல்யாணம் பண்ணிக்கங்க, ஏன் அப்ப தெரியாதா உங்களுக்கு, நான் கல்யாணம் ஆனா கரெக்டா இருக்கணும் பொறுப்பா இருக்கணும், நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க. நீ முதல்ல குளிமா, குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகுமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்துருச்சுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணாத கழட்டி விடலான்னு பாக்குறேன். ஏமா சந்தேகப்படுறேன், விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட பெரிய தொந்தரவுமா அது அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஜாதகத்துல ஈடுபாடு இல்லைனாலும் வந்து ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு மனுஷன். விருச்சிக ராசிக்காரன் வந்து நானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான், எப்பவுமே பாத்தீங்கன்னா சந்தேகத்திலேயே இருப்பான். ஒருத்தர் நல்லது செஞ்ச வந்தாலும் அதுல வந்து எதுக்கு நல்லது செய்யலாம், அவனுக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க யோசிப்பீங்க. நீங்க நான் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறான், நீ குளிச்சு கிழிச்சு வாமா முதல்ல ஒரு கோயிலுக்கு போவோமா, கோயிலுக்கு போயிட்டு இங்கேயே உனக்கு வந்து நான் தாலியை கட்டிடலாமா போதுமாமா அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி நானும் சொல்லிட்டேங்க, இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன், நான் வீட்டை தான் பார்க்கணும், நானே தாராளமா நீ பாருமா, ஆனா இப்ப எங்க அம்மா அப்பா வந்து தனியா இருக்காங்க, எல்லாத்தையும் கிளப்பிட்டு வாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. அது எப்படி, அது வந்து சம்பந்தக்கார வீட்டுல, சரி நான் வந்துடுறேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு அவசரிச்சுட்டா. இதுதான் இப்படி போய் அப்பா போன் பண்ணாரு. அப்புறம் போன் பண்ணிட்டு இந்த பொண்ணு பேசுறான்னு சொல்லி கொடுத்த உடனே, சாரி சார் நான் வந்து ஜோதிடத்தை நான் தப்பா நினைச்சிட்டேன், நான் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நீங்களும் சொன்னீங்க, நான் அப்ப நீங்க சொல்லும் போது நான் எடுத்துக்கல, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு சார் சில விஷயங்கள்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, நடக்க இருக்கிறதோ நல்லதாகவே நடக்கும், கவலையே படாதம்மா, ஓம் நம சிவாயம், வேலையை பாருமா அப்படின்னு. எதுக்கு நான் சொன்னேன் இதை அந்த பாயிண்ட் அப்படின்னாக்கா, தனிப்பட்ட முறையில ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து நுழைக்கணும் இன்செர்ட் பண்ணுன்றதுதான் என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த குரு பயிற்சியில மே 1ஆம் தேதி நடக்குதுனாக்கா 3 மாசம் 4 மாசம் முன்னாடி ஆக்டிவேஷன் காமிச்சிடும். சினிமால வந்து மெயின் படம் வரதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெய்லர் போடுவாங்க இல்லையா, ஸ்லைடு போடுவாங்க இல்லையா, போஸ்ட் விட்டுவாங்க இல்லையா வருகிறது அப்படின்ட்டு, அந்த மாதிரிதான் இது மேட்டர்னா. பெரிய மேஜர் பிளானட்ஸ்லாம் வராங்க அப்படின்னா 3 மாசம் 4 மாசம் முன்னாடியே அந்த பெயர்ச்சிக்கான அறிகுறிகள் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகி அந்த நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பிச்சிடும். உட்டோகுல தோட்டக்கரையா அந்த மாதிரி பெனிஃபிட் ஆன ஒரு பொண்ணு பாருங்க, 39 வயசாகியும் கல்யாணமே வேணாம் வணங்கா முடியா இருந்து, செத்தாலும் நான் தனிக்கட்டையா தான் சாகணும், ஒண்டி கட்டையா தான் சாகணுன்ற ஒரு வைராக்கியத்துல இருந்து கடைசியில் என்னாச்சு அந்த வைராக்கியம், அந்த பெண்ணே அந்த வைராக்கியத்தை விட்டு விலகி கடைசியில வந்து ஒரு நல்ல ஆடவனை, அது இறைவன் செய்ய ஒரு நல்ல ஆடவனை சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பஸ்திரியாகி இன்னொருத்தருக்கு மனைவியாகி இன்னைக்கு நல்லபடியா லைஃப் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கல்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே நடக்கிற காலகட்டத்துல இருக்கு விருச்சிக ராசின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து மிகையே கிடையாது. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்துல வந்து 8வது ராசி. மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் 8வது ராசி. 8 மர்மஸ்தானம் மறைவுஸ்தானம் புண்ணியஸ்தானம். புண்ணியங்களை சம்பாதிப்பதற்கென்றே பிறந்த நீங்க தான் பல விதமான ஆப்புகளையும் வாங்கிட்டு இருக்கீங்க. பல பேர் உங்களை பின்னாடி அடிச்சுட்டு போய் புண்ணாய் போய் கிடக்கிறவங்க நீங்க தான். ஏன்னா நீங்க புண்ணியத்தை சம்பாதிக்கிறீங்கல்ல, அதனால வந்து
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விடல் அப்படின்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்றாறு போல உங்களுக்கு துன்பம் ஏய்த்தவருக்கும் நீ நன்மையே செய் அப்படின்ற ஒரு உயர்ந்த கொள்கை, உயர்ந்த குறிக்கோளோட லட்சியத்தோட போயிட்டு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரன் ஒரு வீட்டுல இருந்தா அப்படின்னாக்கா அந்த வீடு உருட்டுறோம். ஒரு ஸ்தாபனத்துல ஒரு விருச்சிக ராசிக்காரி இருக்கா அப்படின்னாக்கா அந்த ஸ்தாபனம் உருட்டுறோம். இப்ப இவருக்கு உருட்டுச்சு பாருங்க. அந்த மாதிரி அந்த விருச்சிக ராசி பாத்தீங்கன்னாக்கா கண்ணும் கருத்துதான். எடுத்த முயற்சியில ஒரு குறிக்கோளோட இருக்கிறது அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் குறிக்கோளோட இருக்கிறதுனாக்கா அது அவங்களாம். ஆனா பிடிவாதத்தின் சிகரம் உச்சக்கட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சென்டிமெண்ட் அவங்களுக்கு எல்லாமே முன் ஜென்மத்து அந்த ருணா சம்பந்தம் முட்டகோர தொட்டகரை, அடுத்த ஜென்மத்து கண்டினியூஷன் ஆஃப் த ருணா சம்பந்தம் முட்டகோர தொட்டகரை எல்லாமே வந்து அப்படியே ஒரு பின்னி பிணைஞ்சு அப்படியே வந்து லிங்க் ஆகி அப்படியே ஒரு கடல் எடுக்கும். கூடவே அப்படியே டிராவல் பண்ணும் எல்லாமே. இந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் தலைகளால் தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணல, வேணான்ட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான் முடியாதுன்ட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு மனைவியாகி அந்த ஊர்லயே கோயில்ல தாலி கட்டி மனைவியாகவே வந்து அப்பா அம்மாட்ட விஷயத்த சொல்றான். அவரை கூப்பிட்டு வந்து இப்படி நமக்கும் ஃபோன் பண்ணி ஒத்துக்கிட்டான், சாரி சார் நாங்கள் உங்கள் ஜோதிடத்தை வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், இந்த சாரி ரியலி சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நடக்க வேண்டிய நல்லபடியாக நடந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை, கத்தம். இதுதாங்க படிக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நல்ல உத்தியோகம் அமையும், படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குற வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகி அந்த பிறவி பயன் அந்த கட்ட வேகிற சமயம் வந்துடும். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக நடக்கும். உதாரணம் 39 வயசு வணங்காமுடி. அதே மாதிரி வீடு வாசல் வாங்கணும், சொத்து சுகம் வாங்கணும், மண் பூமி மனை சேர்க்கை ஒண்ணுமே நடக்கலையே நமக்கு, ஒரு கையளவு மண்ணு கூட நமக்குன்னு சொந்தமா இல்லையே அப்படின்ற மாதிரி வாடகை கொடுத்து நம்மளால வந்து வீட்டு ஓனர் தான் பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க. நமக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதுல பாத்தீங்கன்னாக்கா 30% 40% ஆஃப் த சேலரி ரெண்டுக்கே போகுது அப்படின்ற மாதிரி தவிச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிற மிடில் கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா இதுவே ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகி அப்படி மென்டல் மாதிரி ஆயிடுறாங்க. அந்த 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வந்து அப்படின்னாக்கா அந்த வாடகை கொடுக்கறதுக்கு அவங்க தலையை அடமானம் வைக்காத குறையா வீட்டுக்கு உப்பு புளி மிளகா அரிசி பருவம் வாங்கி போறதா, இல்ல பசங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதா, இல்ல வந்து மருத்துவ செலவை பாக்குறதா அப்பா அம்மாவுக்கு, இல்ல மாமனார் மாமியாருக்கு, இல்ல வந்து வாடகையை கொடுத்து ஒழிக்கிறதா அப்படின்னு பார்த்தாக்கா வாடகையை தான் கொடுத்து ஒழிக்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறதெல்லாம் வாங்கி வந்த வரம் வீட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து வாங்கி வந்த சாபம் பண்ண பாவமோ என்ன இளவோ கருமாந்திரமோ தெரியல வாடகை கொடுக்கணும். ஸோ இந்த சம்பாதிக்கிற காசை வந்து இதை வந்து நல்லா வாங்கி சம்பாதிச்சு நானும் வாங்கி நகையா அந்த வீட்டு ஓனர்களுக்கு கொடுத்து அவன் தான் இருக்க பெனிஃபிட் ஆகி போறான். காரை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கார் மாத்திட்டு இருக்கிறான், 4 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பிரியாணி அடிக்கிறான், ஆட்டை வெட்டுறான், மாட்டை வெட்டுறான், கோழியை வெட்டுறான். நமக்கு பாத்தீங்கன்னாக்கா இதே வந்து கஞ்சி சோறு தான், ரசம் சோறு தான், மோர் சாதம் தான், சாம்பார் சாதம் தான். என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம வயிற்ற காய போட்டு அவன் வயிறு வந்து பெரிய தொப்பையா பானை மாதிரி போயிட்டே இருக்குது. வயிற்றுச்சல் கிடையாது. என்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், நம்மளும் ஏதோ லோன் போட்டு பாக்குறோம், ஏதோ ஒண்ணு வேலைக்கு ஆகலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல, ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அவர் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில சேர்க்கறது மட்டும் இல்லைங்க, அவர் ஆணையும் பெண்ணையும் இந்த மண்மனை பூமி பாக்கியம், வீடு வாசல் பிளாட் பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக அனுகிரகங்கள் புரிவார், கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி நாள்பட்ட நோயில் இருந்தவங்களுக்கு, ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் அவருடைய பார்வைகள், அதனால வந்து நாள்பட்ட நோயில் இருந்தவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரை அதெல்லாம் இல்லாமலே டாக்டர்கிட்ட போகாமலே, அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ல இருந்தவங்களுக்கு அலோபதியில இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆயுர்வேதம் சித்தாவுக்கு போய் உடம்பு சரியாகிறதுக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சரியாகி கொஞ்ச நாள்ல வந்து அந்த நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மூலமாவே எல்லாமே வந்து மேம்படுறதுக்கும், எந்த மருந்து மாத்திரமே எடுத்துக்காத அளவுக்கு நான் வந்து ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும். ஸோ ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வீடு வாசல் இல்லைன்னு வீடு வாசல் கிடைக்கும், மண்மனை பூமி சேர்க்கை இல்லைன்னு அதெல்லாம் வந்து சேர்க்கை ஆகும். அதே மாதிரி சொத்து வரலைன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேர்னிங் பாயிண்டா ஏதோ ஒரு ரூபத்துல எப்படியோ ஒரு நன்மைகள் நடைபெற்று சொத்து வரும். ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்து ராகு அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிராக்கிள் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு நம்மளுடைய கிளையண்ட் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போனது, அவங்களுடைய அனுபவங்களை சொன்னது இந்த பர்டிகுலர் பீரியட்ல அதெல்லாம் வந்து நமக்கு ரீகலெக்ட் ஆகுது. அதைதான் நம்ம இதுல உள்ள கொண்டு வரோம், புரியுதுங்களா? ஏன்னா இது புதுசா வந்து நம்ம ஒண்ணு இது வந்து இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய இல்ல, இது 100% பாத்தீங்கன்னா இது ஒரு கதை இல்ல, நிஜம் நிகழ்ச்சி. அதனால ஒருத்தருக்கு சொத்து வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவர் மாப்பிள்ளைய வந்து அவர் வந்து தப்பாவே நினைச்சிட்டு இருந்தாரு, இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்க மாப்பிள்ளை எவ்வளவு நல்லா பண்றதோ அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இருக்கும்போது மனுஷன், செத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆவி ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. இருக்கிறது வந்து அவர் பாத்தீங்கன்னாக்கா 2 பொண்ணு, 2வது பொண்ணை கட்டினவர் தான் இந்த மாப்பிள்ளை. ஆனா நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மூத்த மாப்பிள்ளை பேர்ல எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டாரு. அவரு மூத்த மாப்பிள்ளையும் நல்ல மனுஷன் தான், தங்கமான மனுஷன் தான். அவரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
அவர் வந்து இறந்து ஒரு அந்த 16 நாள் காரியம் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து அவருக்கு வந்து கனவுல போயிருக்காரு. கனவுல போயிட்டு கூப்பிட்டு எழுப்பி இந்த மாதிரிப்பா தம்பி அவர் சொல்லும் போது எனக்கு சிரிந்துருச்சு. இப்ப சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் எனக்கு சிரிக்குது. தம்பி இந்த மாதிரி வந்து விஷயத்த வந்து நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். நான் தான் சொன்னேனே மாமா, நீங்க வந்து இந்த மாதிரி ஏன் இருக்கீங்க நீங்க அப்படின்னு ஆமா கரெக்டு தான். அது இந்த மாதிரி இருக்கு இதை வந்து அந்த பத்திரத்தை வந்து எடுத்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆமாம் பத்திரத்தை வந்து நம்ம வந்து லாக்கர்ல வச்சிருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் நான் வந்து வீட்டில் வந்து அந்த லாக்கர்ல வச்சிருக்கேன் நான் அப்படின்னா அந்த லாக்கர் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் யாருக்குமே சொல்லலை. இவர் இறந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா சரி காரியம் முடிஞ்சோன்னா அதை பார்த்துக்கலாம், நம்ம லாக்கர் கம்பெனிக்காரனே கூப்பிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் அந்த லாக்கர் நம்பரை சொல்றாரு, இதுதான் நம்பர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 4 டிஜிட் நம்பரை சொல்றாரு. சொன்னா அப்படியா இதுவா அப்படின்னா இது ஏன் வச்சேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு அவர் சொல்றாரு. அவர் வந்து என்னன்னாக்கா நானு மனைவி அதுக்கப்புறம் வந்து என்னுடைய 2 பசங்க 4 பேருடைய பர்த் டேட்டு தான் இது இந்த லாக்கர் நம்பர். அந்த பத்திரத்தை எடுத்துட்டு அது உன் பேர்ல தான் இருக்குது, அதை வந்து நீங்க வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கீங்க, அவங்ககிட்ட நான் வந்து சாரி கேட்டேன்னு சொல்லு. நான் சரி மாமா அப்படின்ட்டு அவர் மாப்பிள்ள வந்து திருக்கிட்டு எழுந்திரிச்சு பார்த்துருக்காரு. பார்த்தாக்கா என்னடா அது நாளைக்கு காரியம் நடக்குது, இன்னைக்கு வந்து மாமா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு என்ன பண்றது ஏது பண்ணுறது கையும் உள்ள காலும் உள்ள டக்குன்னு மனைவியை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த காரியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன மாப்பிள்ள வரல. ஏன்னா வந்து இவர் வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவன் நல்லவன் தான், அவனை கால சூழ்நிலை வந்து கெட்டவனை காமிச்சிருக்கான், அவனுடைய சம்சாரம் வந்திருக்காப்ல. இவர் மனைவிட்ட விஷயத்த சொன்னோன்னா அந்த பொண்ணு பார்த்துட்டு ஐயோ என்னங்க இந்த மாதிரி இருக்குது தப்பாச்சுங்குது, அவர் கனவுல வந்தாருனாக்கா நம்பர் சொல்றீங்களாக்கா, அந்த நம்பரை பார்த்தோம்னாக்கா வந்து அது எந்த அளவு உண்மைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு. சரி ஓகேவா அப்படின்ட்டு இப்போ வீட்டில் மேலே போயிட்டு அவருடைய அப்பாவோட ரூம்ல போயிட்டு அந்த லாக்கரை எடுத்து அதை பார்த்தா நம்ம நம்பர் அந்த முதல்ல வந்து இவங்க ஏதோ நம்பர் போட்டு பார்த்துருக்காங்க வரல. சரி இப்போ சொல்லுங்க அந்த நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்பரை சொல்லி போட்டு பார்த்தாக்கா கிளிக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பதான் இல்லைங்க அப்பா வந்து உண்மைதாங்க, அப்பா வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலரா வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வீட்டுக்காரை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் வந்து அவர் மேல தப்பு இல்லை அப்படின்றதுனாலதான். என்னன்னா ஒரு சின்ன ஒரு அவர் வேலை பார்த்த ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து ஒரு சின்ன ஒரு பைசா விஷயத்துல வந்து ஒரு தப்பு தட்டம் நடந்துருச்சு, அதுக்கு இவன் தான் காரணம்ன்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. அந்த மாதிரி அந்த கால சூழ்நிலையும் அவனோட கெட்ட நேரம் கூட வச்சுக்கலாம். ஆனா அவன் நல்லா வந்தான். ஓ இது வந்து இந்த மாதிரி இருக்குங்க, அது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அந்த உடனே தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அப்பாவே வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா வீட்டுக்காரனை பத்தி, அதெல்லாம் வந்து அவங்க பொண்ணை ஃபோன் பண்ணி வரவை அப்படின்னு ஒன்று கூப்பிட்டாக்கா அவர் வரல. இல்லை அதெல்லாம் நான் வரல, நான் மாமா இந்த வரைக்கும் அவன் வந்து வீட்டுக்குள்ள வராதுன்ட்டாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து தப்பாயிடும், அப்புறம் அவர் சொல்ல மீறின மாதிரி ஆயிடும் அப்படின்னு இவங்க அக்கா வீட்டுக்காரன் பேசி அட இல்லைங்க நடந்ததுன்னா சொல்லி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரிதான் சில விஷயங்கள். ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க அந்த ராகு பகவான் அந்த வீடு கொடுத்த குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்து ஜென்மராசியை பாக்குறாங்க போது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டர் கரெக்ட் அண்டர் லிங்க் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து சும்மா டைப் மேட்டருங்க. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஏதோ வந்து ஏனோ தானே வாய் கசந்துதான் மாங்காய் புளிச்சுதான் தேங்காய் புளிச்சுதான்ற மாதிரி கதையெல்லாம் வாய்க்கு வந்து பேசுற மேட்டர் கிடையாது. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அபரிதமான ஒரு சிச்சுவேஷன்ல விருச்சிக ராசி நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நன்மைகள், எப்படிப்பட்ட நன்மைகள் எதுவா வேணா இருக்கலாம். ஒரு ஜாப் கை மேல கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சூரிட்டி போறதுக்கு ஆள் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்த்த சூரிட்டி செக்யூரிட்டி தான் தேடி வரும். எப்படி அப்படின்னாக்கா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்து ராகு பகவான், களத்திர ஸ்தானத்து குரு பகவான், 4ஆம் இடத்து சனி பகவான், மூல திரிகோண ஸ்தானத்து சுகஸ்தானத்து சனி பகவான், லாபஸ்தானத்து கேது பகவான். அதனால வந்து ஒரு அபரிதமான அமோகமான காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்கன்னு சொன்னா நூலளவு கூட அது வந்து மிகையே இல்லை. பாத்துக்கங்க, அடிச்சு தூள் கலப்புற இடத்துல இருக்கீங்க, நீங்க தான் நம்பர் 1 ராசி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனை அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறதோட இந்த சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண்.